காந்தி, நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், இந்த மாதிரி நம்ம சுதந்திரத்துக்காக போராடின நிறைய பேர் இங்கே நான் சொல்லணும்னா இந்த வீடியோ பார்த்தாது, அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா வெக்கத்துலேயும் வேதனையிலையும் அவமானத்துலேயும் தலை குனிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி நாய்ங்களுக்காகவா, இப்பேற்பட்டவங்களுக்காகவா, இதுக்கெல்லாமா நம்ம உயிரையே கொடுத்து போராடணும், உயிரை கொடுத்தோம்னு சொல்லி கண்டிப்பாக வேதனைப்பட்டிருப்பாங்க. அப்படி நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில். என்னதான் நடக்குது? வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்குது ஒவ்வொரு விஷயமும் கேட்கும்போது பார்க்கும்போது. எஸ், அண்ணா யூனிவர்சிட்டி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த அந்த கொடுமையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஹாய், திஸ் இஸ் எம்கேஆர். இந்த டாபிக் பேசவே கூடாது, இனிமேல் இந்த மாதிரியான வீடியோஸ் போடக்கூடாதுன்றது தான் என்னோடய ஆசை. ஆனால் மறுபடியும் நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸை போடுறதுக்கான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும்போது வெக்கப்படுறேன். ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக, ஆஸ் அ மேலாக நான் ரொம்ப வெக்கப்பட்டு தான் இந்த வீடியோவே போடுறேன். லெட்ஸ் கோ டு த டாபிக். எஸ், அண்ணா யூனிவர்சிட்டி என்ன கொடுமை பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட பேர் அது! பெண்களோட படிப்புக்காகவும் பெண்களோட சுதந்திரத்துக்காகவும் பெண்களுக்காகவும் நிறைய கதைகள் எழுதி நிறைய கவிதைகள் எழுதி அவங்களுக்காகவே போராடின ஒரு மாமேதை அறிஞர் அண்ணா. அவரோட பேர் தான் இந்த காலேஜுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த காலேஜில் இப்படி ஒரு கொடுமை. எப்பேற்பட்ட லொக்கேஷனில் இருக்குது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த பக்கம் கவர்னரோட வீடு, கவர்னர் மாளிகை இருக்குது. அந்த பக்கம் ஐஐடி கேம்பஸ், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அண்ணா யூனிவர்சிட்டி. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இப்படி ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக நடந்திருக்குன்னா உண்மையிலேயே அங்கே செக்யூரிட்டி எவ்வளோ ஒரு பேடாக இருந்திருக்குன்றதுக்கு இந்த இன்சிடெண்ட் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இந்த இடம் மட்டும் இல்லை, இன்னும் இந்த மாதிரி எங்கெங்கே மெயினான பிளேசஸில் செக்யூரிட்டிஸ் சரியாக இல்லையோ தயவு செய்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமாவது அதெல்லாம் கரெக்ட் பண்ண பாருங்கள். நடந்ததுக்கப்புறமா நம்ம பேசுகிறதோட நடக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப காஷியஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது நாளைக்கு வேறு எங்கேயாவது கூட நடக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே ஹையர் அஃபிஷியல்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, முக்கியமான பொசிஷன்லேயே முக்கியமான போஸ்ட்டில் இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா, என்னோட ஒரே ரிக்வெஸ்ட், இந்த இன்சிடெண்ட்டை ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு தயவு செய்து செக்யூரிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சிசிடிவி கேமராஸை செக் பண்ணுங்கள். அதை விட பெரிய வேலை என்ன இருக்குது? இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் செக்யூரிட்டியை பற்றி கேட்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் மெயின் கேட்டில் செக்யூரிட்டின்றது அவ்வளோ டைட்டாக இருக்குது, அவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. யார் ஒருத்தருமே அந்த காலேஜ்லேயே படிக்கிற ஒருத்தர் கூட அவ்வளோ ஈஸியாக உள்ளே போக முடியாது ஐடி கார்டு இல்லாமல். ஈவன் 8:30 9 o'clock ஹாஸ்டலுக்குள்ளே போயிடணும். ஈவன் அங்கே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலே இன்கேஸ் லேட்டாகி நீங்கள் காலேஜ்குள்ளே போகணும் அப்படின்னா, அந்த கேம்பஸ்குள்ளே நுழையணுன்னா ஐடி கார்டு காட்டணும். ஏன் லேட்டு, எதனால் லேட்டு, எங்கே போயிருந்தோன்ற ரீசன்ஸை அங்கே இருக்க நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு அவங்களோட டீட்டெயில்ஸை எல்லாமே எழுதி கொடுத்துட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட். ஈவன் கேர்ள்ஸ்க்கும் சேம் ரூல்ஸ். அது மட்டும் இல்லை, உள்ளே கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கிட்ட கூட அவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. கூடவே படிக்கிற பாய்ஸாக இருந்தாலும் அவங்க ஏதாவது எமர்ஜென்சியில் அவங்கள மீட் பண்ணணும், ஏதாவது பொருள் கொடுக்கணும், வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கீழே வர வச்சுட்டு, இவங்க சோயின்ஸ் பர்சன் இங்கே தான் படிக்கிறேன், இதுதான் என்னோடய ஐடி, இந்த டிபார்ட்மெண்ட் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு காமிச்சிட்டு தான் அவங்கக்கிட்ட பேசவே முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு செக்யூரிட்டி இருக்குது. மெயின் கேட்டில் தான் இது எல்லாமே இருக்குது. அப்படியே குவைட் ஆப்போசிட் பேக் கேட்டில் ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியுன்றாங்க. கிட்டத்தட்ட 100 acres இருக்கிற இந்த யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட காடில் தான் இருக்குது. காடு தான் அது. ஸோ நிறைய டென்சிட்டி இருக்கும். அதிகமாக அடர்த்தியாக இருக்கிற ஒரு பிளேஸு. ஈவன் நிறைய அடர்த்தியான காடு மாதிரி இருக்கிற இடத்துல கூட பாய்ஸோட ஹாஸ்டல் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் சரியான சிசிடிவி கேமராஸும் ஒர்க் ஆகலை, சரியான ப்ராப்பர் லைட்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லட்சணத்தில் தான் அங்கே செக்யூரிட்டி இருந்திருக்கு. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களோட வேலையே இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது தான். அவங்க எப்படி இதை பார்க்காம விட்டாங்க? ஏன்னா செக்யூரிட்டி இத்தனை பேர் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 38 மாவட்டத்துலேருந்து பல இடத்துலேருந்து இங்கே பல கனவுகளோட படிக்க வந்தவங்க தான் இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும். ஸோ அப்போ அவங்களோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டின்றது அந்த
காலேஜ் கேம்பஸோட இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? அப்போ அது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்திருக்கணும் அங்கே சிசிடிவி கேமராஸும் செக்யூரிட்டியும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக மெயின் கேட்டில் இருக்கிற நீங்கள் ஏன் வந்து பேக் கேட்டில் வந்து அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க? அதெல்லாம் ஓகே. இன்னொரு பயம் என்னென்னா, இன்றைக்கி தான் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் கேர்ள்ஸ் நிறைய அஃபிஷியலாக நிறைய இடத்துல வந்து ஒரு நல்ல நல்ல பெரிய பெரிய போஸ்டிங்கில் ரெக்ரூட் ஆகுறது, பெரிய பெரிய பிளேசஸில் போகிறதுன்ட்டு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே வராங்க, இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் மறுபடியும் எங்கே பழைய நிலைமைக்கே தள்ளி ஒரு ரூமில் போட்டு பூட்ட வேண்டிய சுச்சுவேஷனை மறுபடியும் க்ரியேட் பண்ணிடுவாங்களோ, கேர்ள்ஸை மறுபடியும் பழைய நிலைமைக்கே தள்ளிடுவாங்கன்ற பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துது இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ். எஸ், யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரில் ஸ்கூலுக்குள்ளே பூந்து அந்த டீச்சரை வெட்டினாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்தால். அதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர் கொல்கத்தாவில். ஸோ இது எல்லாமே எதனால் நடந்திருக்குன்னா, இங்கே நடந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுமே செக்யூரிட்டி அங்கே ஒர்க் ஆகுதான்னா செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா வந்து ஒர்க் ஆகலை. அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி இந்த மாதிரியான ஒரு பேட் இன்சிடென்ட் நடக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே சிசிடிவி கேமராஸ் ஒர்க் ஆக மாட்டேன்றது எனக்கு புரியவே இல்லை. அப்போ அவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருக்குது முக்கியமான பிளேசஸில் இருக்க செக்யூரிட்டிஸ். அந்த சிஸ்டம் வந்து அவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ இனிமேவாது இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமாவது தயவு செய்து முக்கியமான பிளேசஸில் செக்யூரிட்டிஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அந்த சிசிடிவி கேமராஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அது ஒர்க் ஆகுதா இல்லையா அதை கொஞ்சம் கவனிங்க. ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கும் நான் கொடுக்குற ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இது. எல்லாம் கவர்மெண்ட், ப்ரைவேட் எல்லா இடத்துலையுமே. ஏன்னா இன்றைக்கி தான் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் தைரியமாக வெளியே வராங்க. முக்கியமான பிளேசஸ்லலாம் அவங்க இன்றைக்கி வந்து ரோல் எடுக்கிறாங்க. ஸோ அவங்கள மறுபடியும் நம்ம பின்னாடி தள்ளிடக்கூடாது. அண்டு இப்போ இந்த கேம்பஸில் நடந்த ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தேர்ட் இயர் படிக்கிற ஒரு பாய் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்திருக்காங்க. மேபி அவங்க லவ்வராக இருந்திருக்கலாம், இல்லை பாய் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், இல்லை பெஸ்டியாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூட இருந்திருக்கலாம். அது வாட் எவர், அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் அங்கே ஒரே காலேஜில் ஒரே காலேஜில் ஒன்றா இல்லை, இவங்க செகண்ட் இயர் அவங்க தேர்ட் இயர் படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அங்கே வந்து இவங்க இந்த நாய் வீடியோ எடுத்து இந்த வீடியோ எடுத்தது இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணி கூட இருந்த அந்த பையனை மிருகத்தனமாக அடித்து அவனை ரொம்ப அதிகமாக அவனை ஹராஸ் பண்ணியிருக்கான். அவனை அடித்து ரத்தம் வர அளவுக்கு அவனை அடித்து அவனை தரன்னு இழுத்துட்டு போய் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா விட்டுட்டு திரும்பி வந்திருக்கான். திரும்பி வந்து இந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா அவன்? நான் உனக்கு 3 ஆப்ஷன் தரேன். ஒன்று, இந்த வீடியோவை நான் உன்னோட ஹெச்ஓடிக்கும் உன்னோட பிரின்ஸிபலுக்கு எல்லாருக்கும் நான் இதை கொடுத்துருவேன். அப்படி இல்லையா, நீ என் கூட கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஒன்று, இந்த வீடியோவை அங்கே கொடுத்துருவேன், இல்லை அது பண்ணக்கூடாதுன்னா என்னோட நீ கோஆப்ரேட் பண்ணு. 3வது, அதுக்கு நடுவில் ஒரு கால் வந்திருக்கு. ஏதோ ஒரு காலில் பேசியிருக்கிறான். இல்லை ஏதோ இப்போ நான் பேசி அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்கான். கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபோனில் பேசினார் இல்லையா, இந்த சாருக்கும் நீ கோஆப்ரேட் பண்ணணும். இது பண்ணால் இந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுறேன், நீ தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டி இருக்கிறான், பயம்படுத்தி அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணியிருக்கிறான். இது இப்போ மட்டும் நடக்கலை, இது இவனோட ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 2011லேயும் இவன் மேலே இப்படி ஒரு கேஸ் இருக்குது. இந்த நாய் மேலே 2011 கூட இப்படி ஒரு கேஸ் இருக்குது. அப்போது 2011 இந்த மாதிரி ஒரு கேஸு கிட்டத்தட்ட 4-5 ஸ்டேஷனில், வேளச்சேரி, கோட்டூர்புரம் சொல்லிட்டு ஒரு 4-5 ஸ்டேஷன்ஸில், அந்த ஏரியாவில் இருக்க ஸ்டேஷன்ஸில் இவன் மேலே கேஸ் இருக்குது. இந்த நாயை அப்போ இப்படி ஈஸியாக எப்படி ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது இந்த நாயால்? ஆல்ரெடி இவன் ஒரு அக்யூஸ்டு, வழிப்பறியெல்லாம் பண்ணியிருக்கிறான். சும்மா ஒரு பிரியாணி கடைன்னு வச்சுக்கிட்டு, அந்த பிரியாணி கடை கூட ஒரு ஷாப்பாக இல்லை, நடப்பாதையில் தான் வச்சுருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க நியூஸ்லலாம். ஸோ ஏதோ ஒன்று. பட் அந்த பிரியாணி கடையை வச்சுக்கிட்டு மீதி டைமில் இந்த மாதிரி வந்து உள்ளே போயிட்டு ஒவ்வொரு தடையும் இது ஒரு வேலையாகவே அவன் செய்துட்டு வந்துட்டுருக்கிறான். இதே வேலையாக அவன் அலைஞ்சிருக்கிறான். அப்போ இத்தனை நாள் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பெண்கள் பயந்து படிப்பு போயிடுமே, பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்களேன்னு பயந்து எத்தனை பெண்கள் சொல்லாமல் விட்டுருக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் இது ஃபஸ்ட்டு டைமாக இருக்கிற மாதிரி இல்லை. பிகாஸ் 2011 நடந்திருக்கு, இப்போ மறுபடியும் நடந்திருக்கு. இப்போ இந்த பொண்ணு அந்த ப்ராப்ளத்தை வெளியே கொண்டு வந்திருக்கு. இந்த விக்டிம், அந்த கேர்ள் கன்னியாகுமரியிலேருந்து படிக்க வந்த இந்த கேர்ளுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ரியலி. இவ்வளோ தைரியமாக அந்த பொண்ணு நினச்சிருந்தா பயந்து மறைச்சி அப்படியே போயிருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு நடந்தது இன்னொரு தடவை நடக்கக்கூடாது, இவனை சிவியராக பனிஷ் பண்ணணுன்ற அந்த தைரியத்தையும் அந்த ஒரு மன வலிமையும் கண்டிப்பாக அந்த பொண்ணை பாராட்டணும். ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி களத்தில் இறங்கி போராடின அந்த ஸ்டூடெண்ட்ஸ், டெஃபினட்டாக அந்த பொண்ணுக்காக அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கி போராடி இருக்காங்க.
அவங்களுக்கெல்லாம் ராயல் சல்யூட். உங்கள் கூட படிக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒன்றுனா, கூட படிக்கிறவங்களுக்கு ஒன்றுனா இறங்கி போராடணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த ஒற்றுமை என்றைக்குமே இருக்கட்டும். நல்ல விஷயத்துக்காக மட்டும். ராயல் சல்யூட். இந்த நாய்க்கு பொலிட்டிக்கலாக வேறு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஃபோட்டோ எடுத்துருக்கிறான். இந்த மாதிரி நிறைய பேரோட, நிறைய விஐபிஸோட ஃபோட்டோ எடுத்திருக்கான். பட் அதனால் அவங்களுக்கெல்லாம் இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. மேபி ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. இது நான் பாலிடிக்ஸை பற்றி இங்கே பேசலை. பட் நான் என்ன கேள்விப்பட்டேனோ அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எப்படி இவன் உள்ளே போயிருக்க முடியும்? இது ஒரு பெரிய கொஸ்டினாகவே இருக்குது. பட் பெண்கள் சுதந்திரன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கான நீடு இங்கே அவசியமாக தேவைப்படுது. இங்கே பெண்கள் பாதுகாப்பும் பெண்களுக்கான சுதந்திரமும் இங்கே கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அந்த 2வது ஆள் யார் அப்படின்றதையும் சீரியஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவனும் யாருன்னு கண்டிப்பாக சீக்கிரமாக வெளியே தெரியும்னு நினைக்கிறேன். இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஆல்ரெடி இப்போ கால் உடஞ்சிருக்கு, அவனுக்கு கை காலும் உடஞ்சிருக்கு. தப்பிச்சியோட ட்ரை பண்ணும்போது வழுக்கியே விழுந்தால் ஏதோ பண்ணி கை கால் உடஞ்சிருக்கு. பட் அப்படி தான் சொல்ல முடியும். பட் அவனுக்கு அது தேவை தான். அது எப்படி நடந்திருந்தாலும் அது தேவை தான் அவனுக்கு கை கால் உடையிறதில்ல, தலையே தூக்கணும் அவனை. அந்த மாதிரி நாய்ங்களெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். பாய்ஸ் நம்மளை கேர்ள்ஸை விட ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக படைச்சிருக்காங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தானே தவிர அவங்கள ஹராஸ் பண்ணுறதுக்காக இல்லை. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த மாதிரியான வீடியோஸ் நான் போடும்போது ஒவ்வொரு தடவையும் நான் இதை இன்டிமேட் பண்ணிகிட்டு இருக்கேன். தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட இருக்க கேர்ள்ஸை சேஃபாக பார்த்துக்க பாருங்கள். நம்ம கூட இருக்க கேர்ள்ஸை சேஃபாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தட்ஸ் இட். என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் இனிமேல் நடக்கக்கூடாது. இந்த மாதிரியான வீடியோஸ் இனிமேல் நான் போடக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னோடய விஷ். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய வலி தரக்கூடிய ஒரு விஷயம் நம்மளை விட அவங்க பேரண்ட்ஸ்க்கு. பிகாஸ் இது உங்களுக்கு எனக்கெல்லாம் ஒரு நியூஸ் சேனலுக்கு இது ஒரு கண்டென்ட், அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சான்ஸ் ஆப்போசிட் பார்ட்டியை குறை சொல்கிறதுக்கு. பட் இதெல்லாம் தாண்டி பாதிக்கப்பட்டவங்க இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். பாதிக்கப்பட்ட அந்த பேரண்ட்ஸ் இந்த பொண்ணை அந்த காலேஜுக்கு அனுப்பும்போது எத்தனை கனவுகளோடு அனுப்பியிருப்பாங்க. இங்கே அனுப்புறதுக்கு அவங்க ஃபிசிக்கலி ஃபினான்ஷியலி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வெல்த்தியான ஃபேமிலியாக இல்லை கஷ்டப்படுற ஃபேமிலியாக நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம எல்லா ஆங்கிள்லேருந்து யோசிக்கும் போது அவங்களுக்குன்னு சில ட்ரீம்ஸ் இருக்கும்ல. நம்ம பொண்ணு படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவா, நம்ம பொண்ணு நல்லா வருவான்ற ஒரு கற்பனையிலையும் கனவுலையும் தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இங்கே அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு இங்கே படிக்க வரும்போது எத்தனை கனவுகளை சுமந்துக்கிட்டு வந்திருக்கும். எப்படிலாம் நம்ம லைஃப்பில் மேலே வரணும், முன்னுக்கு வரணும், எப்படிலாம் லைஃப்பில் இருக்கணும்னு அப்படிப்பட்ட ஒரு கனவோடு தானே வந்திருக்கும். ஆனால் இங்கே சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு நாய், தெரு நாய், சொறி பிடிச்ச நாய் இந்த கனவெல்லாமே பாழாக்குதுன்னா அது எவ்வளோ ஒரு வலி. அந்த பேரண்ட்ஸோட இடத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த பொண்ணோட இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். சம்மந்தமே இல்லாத ஒருத்தர், சம்மந்தமே இல்லாமல் இவனெல்லாம் என்ன பண்ணலாம்? பட் இவனுக்கு கண்டிப்பாக சிவியரான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு நம்புவோம். இன்றைக்கும் எத்தனையோ ஜட்ஜஸ், நல்ல ஜட்ஜஸ் இருக்காங்க, நல்ல போலீஸ்காரங்க இருக்காங்க, நல்ல அட்வொகேட்ஸ் இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் தான் இந்த பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி தர முடியும், இந்த ஃபேமிலிக்கு ஒரு நியாயத்தை கொடுக்க முடியும். ஸோ நம்புவோம். இன்றைக்கும் இருக்காங்க சொசைட்டியில் அந்த மாதிரி நல்ல ஜட்ஜஸ், நல்ல அட்வொகேட்ஸ், நல்ல போலீஸ்காரங்க இன்றைக்கும் இருக்காங்க. கவர்மெண்ட்லேயும் நல்ல பொலிட்டிஷியன்ஸ் இன்றைக்கும் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். பட் இந்த வீடியோவை சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணோட பேரண்ட்ஸோ அந்த பொண்ணோ பார்ப்பாங்களா இல்லையா தெரியல. பட் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தைரியமாக இருமா. உனக்கு இந்த சேனலில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் என்ன உள்பட நாங்கள் அத்தனை பேரும் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம். தைரியமாக இருங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இந்த சேனலில் இருக்க அத்தனை பேருமே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினச்சிக்காங்க. இந்த சேனலில் இருக்கிற என்ன உள்பட ஒவ்வொருத்தருமே உங்கள் கூட பிறந்தவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க. பட் நாங்கள் ஒவ்வொருத்தருமே உங்கள் கூட நிற்கிறோம். தைரியமாக இருக்கும். பேரண்ட்ஸ் இந்த டைமில் தான் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு தைரியமாகவும் ஒரு பில்லராக இருக்கணும். நிச்சயமாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவங்கள கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. அவங்க மனசளவில் உடம்பளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸ் ஆகுனா உங்களோட கடமை, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி.
ஏன்னா ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா தெரியாது. பட் நான் அந்த ஃபேமிலியில் ஒருத்தனா ஃபீல் ஆனதால் இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு அண்ணனாவோ இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டாவோ இது சொல்லணும்னு தோணுச்சு. நாளைக்கு நம்ம ஒவ்வொரு ஃபேமிலிஸ்லேயும் இது நடந்ததுன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு பெயின் இருக்குமோ அந்த பெயினோடு தான் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃபேமிலியை சம்மந்தப்பட்டவங்க இல்லை அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஸ் யாருமே முடிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன் நீ அங்கே போன, நீ ஏன் அங்கே பேசுன, இதெல்லாம் வேண்டாம். இது யாருமே எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை. ஏதோ ஒரு தெரு நாய், சொறி நாய் வந்து கடிச்சிட்டா நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ அப்படி தான் நம்ம இப்போ எடுத்துக்கணும் இதை. ஸோ அந்த பொண்ணுக்கான தைரியத்தை கொடுங்க, அவங்களுக்கான நம்பிக்கையை கொடுங்க. நாங்கள் எல்லோரும் கூட இருக்கிறோன்ற நம்பிக்கையை ஆஸ் அ அப்பா அம்மாவா, பேரண்ட்ஸாக, ரிலேஷன்ஸாக நாங்கள் எல்லோரும் கூட இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் இப்போ அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் உங்களோட ஆறுதலும் உங்களோட ஆதரவும் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு தேவை. மை டியர் ஃப்ரெண்ட், பாதிக்கப்பட்ட நீங்கள் நிச்சயமாக தைரியசாலின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த தைரியம் இல்லைன்னா, அந்த தன்னம்பிக்கை இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் முன்னாடி நின்று இதை நீங்கள் செய்திருக்க முடியாது, அவனை வெளியே கொண்டு வந்திருக்க முடியாது. ஸோ அந்த விதத்தில் நிச்சயமாக நீங்கள் ஒரு தைரியசாலின்றது நான் புரிஞ்சுப்பேன். தைரியமாக தான் இருக்கணும், இருப்பீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கு நம்ம சேனலும் நம்ம சேனலில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் நிச்சயமாக தைரியமாக சப்போர்ட்டாக இருப்போம். டேக் கேர். ஸோ நம்ம சேனலில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் அந்த பொண்ணுக்காக ப்ரே பண்ணிப்போம். அந்த பொண்ணு மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பி மறுபடியும் அவளோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணி அவள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணுன்றது என்னோடய ஆசை, உங்கள் எல்லோரும் ஆசையாக இருக்கட்டும். கண்டிப்பாக அதுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம். நம்ம எல்லாருமே அந்த பொண்ணு கூட நிற்போம். தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ வியூஸ்க்கும் லைக்ஸ்க்கும் ஆசைப்பட்டால் நான் கூட என்டர்டெயின்மெண்ட்டாக எந்த கண்டென்ட் வேணாலும் போட்டுட்டு வியூஸையும் லைக்ஸையும் அள்ளிட்டு போகலாம், சப்ஸ்கிரைபர்ஸ் அள்ளிட்டு போகலாம். பட் ஸோ நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன், முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல விஷயத்தை கொடுக்கணும். சொசைட்டியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம குரல் கொடுக்கணுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுது. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும், நல்ல நல்ல விஷயங்களில் ஜாயின் பண்ணணும், நாங்களும் சேர்ந்து குரல் கொடுப்போம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களுக்கு அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.